ஹாய் கைஸ். ஸோ வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ராப் ஃபார்ம்னா என்னன்னே தெரியாது. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து அதான் ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம ஃபுல் லென்த் வீடியோ பார்த்தீங்கன்னா, ப்ராப் ஃபார்ம் வந்து எப்படி இது அதாவது நம்மக்கிட்ட கேபிட்டலே இல்லை. ஸோ கேபிட்டல் இல்லாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம்னா, ப்ராப் ஃபார்ம்னா சுத்தமாக ஐடியாவே இல்லை. அண்ட் ஆல்சோ ப்ராப் ஃபார்ம் வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு பாஸ் பண்ண முடியல, இல்லை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இது வந்து நார்மலாக ஏதோ ஒரு சும்மா நம்ம வீடியோ பண்ணிட்டு போயிட முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னா, இந்த வீடியோ கொஞ்சம் இன்டெப்த்தாக சொன்னனா தான் உங்களுக்கும் இதுவாக இருக்கும், லைக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு. எனக்கும் சும்மா ஏதோ வீடியோ போட்டோமேனு இருக்கக்கூடாது. நான் ஒரு கண்டென்ட் தரேன்னா உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கணும். சரி, ஓகேங்களா? இது பண்ண ரொம்ப பேசிக்க வேண்டாம். ஸோ இதுதான். ஸோ ப்ராப்பராக ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்டு ஏதாவது நோட்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லித்தர போகிறேன். ப்ராப் ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது, இதை எப்படி நம்ம பாஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோலையுமே கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. கமெண்ட்ஸு நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கமெண்ட்டுக்கும் நம்ம ஒன்று ஒன்றா லைனாக ஆன்சர் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ராப் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களால் வந்து காசு உங்கள் காசு நீங்கள் ஒரு ரூபா கூட ரிஸ்க் எடுக்காமல், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் இது ஃபண்டிங் டிப்ஸும் இது ப்ராப் ஃபார்ம் தாங்க. ப்ராப் ஃபார்ம் நான் பேசிகிட்டு இருக்கலாம். இது ஃபண்டிங் டிப்ஸும் ஒரு ப்ராப் ஃபார்ம் தான். நிறைய ப்ராப் ஃபார்ம்ஸ் இருக்குது, நம்ம அதை லேட்டராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ உங்களோட ஃபண்ட்ஸு வந்து நீங்கள் ஒரு ரூபா கூட ரிஸ்க் எடுக்காமல், இதில் வந்து பார்த்தீங்கன்னா $5,000, $10,000, 25, 50, 100,000 இது எல்லாமே டாலர்ஸ். ஸோ $5,000 அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துப்போம். யூஎஸ்டிஐனா $5,000 அதாவது 4,37,000 ருபீஸில் இருந்து ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100K. $87,41,000 வரைக்கும் நம்ம எப்படி நம்ம காசு ரிஸ்க் எடுக்காமல் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப் ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப் ஃபார்ம் உள்ள போனீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ப்ராப் ஃபார்ம்லேயுமே இந்த 3 செட்டப் தான் இருக்கும். இதில் வந்து 3 ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று இன்ஸ்டன்ட்டு, ஒன்று சிங்கிள் ஸ்டெப்பு, இன்னொன்று வந்து 2 ஸ்டெப்பு அண்ட் அக்கௌண்ட் சைஸ் இருக்கும். பேசிக்காக நீங்கள் எந்த ப்ராப் ஃபார்ம் போனாலும் இந்த 2 இது கண்டிப்பாக இருக்கும். இன்ஸ்டன்ட்டு சில ப்ராப் ஃபார்மில் இல்லாமல் இருக்கலாம், லைக் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் மட்டும் இருக்கும். பட்டு மீதி இந்த அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சில ப்ராப் ஃபார்மில் அதிகமாக தர அமௌண்ட்டுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்டன்ட்டு 1 ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு இது மூணுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம லைனாக பார்க்க வேணாம், ரிவர்ஸ்லேருந்து பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 2 ஸ்டெப்பு நம்ம ஒரு $10,000 அக்கௌண்ட் வச்சுப்போமே ரவுண்டாக. ஸோ 2 ஸ்டெப் அக்கௌண்ட்டு, இந்த 2 ஸ்டெப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டேஜ் இருக்கும். ஒன்று வந்து எவாலுவேஷன் ஸ்டேஜில் வந்து ஸ்டூடெண்ட் ஒன்று, எவாலுவேஷன் ஸ்டேஜில் வந்து ப்ராக்டிஷனர் ஒன்று, இன்னொன்று வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. ப்ராஃபிட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 8%, விச் இஸ் லைக் $800 ஆஃப் $10,000. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 5%, விச் இஸ் லைக் $500 இந்த அக்கௌண்ட் வேல்யூவில். ஸோ நீங்கள் இந்த அக்கௌண்ட் வேல்யூ மாற்றும் போது இதில் மாறும். நீங்கள் $5,000 அக்கௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $400 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும், $250 வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். அப்படியே இது ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் பர்சன்டேஜ் உங்களுக்கு மாறாது. ஸோ இந்த அமௌண்ட்டு மட்டும் மாறும். ஏன்னா உங்களோட நீங்கள் எடுக்கிற அக்கௌண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்டில் என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் 3 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கணும். மினிமம் 3 நாள் ட்ரேட் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் 8% ஒன்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த எவல்யூஷனில் ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ் வந்து பாஸ் பண்ணுறீங்க. அடுத்து ப்ராக்டிஷனர் ஸ்டேஜில் வந்து 5% நீங்கள் பண்ணிங்கன்னா இதையும் பாஸ் பண்ணிவிட்டு மாஸ்டர் அக்கௌண்ட் போயிடுவீங்க. ஸோ மாஸ்டர் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே வந்து உங்களை செக் பண்ணுறது, நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுறீங்களா, உங்களால் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் தான் இது ரெண்டுமே. ஸோ இதில் நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட் இந்த 8%ம் சரி, இந்த 5%ம் சரி, இது ரெண்டுமே நீங்கள் விட்ராவே பண்ண முடியாது. இந்த மாஸ்டர் அக்கௌண்ட்டில் பண்ணுற ப்ராஃபிட் மட்டும் தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கரெக்டாக. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா $10,000 அக்கௌண்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் $66 பே பண்ணுற மாதிரி இருக்கும். $66 பே பண்ணுறீங்கன்னா ஒரு 5,000 ரவுண்டாக $5,800 வச்சுக்கோங்க. $5,800 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8 lakh அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து தராங்க.
ஸோ அதுக்காக நம்மளுக்கு என்னன்னா, அவங்க சொல்ற ஒரு சர்டன் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அவங்க ஃபண்ட்ஸ் அவங்க குடுத்துடுறாங்க. கரெக்ட்டுங்களா? 5,000க்கு வந்து உங்களுக்கு 8 லேக்ஸ் தராங்க. ஸோ அவங்க ஃபண்ட்ஸ் குடுத்துடுறாங்கன்றப்போ ஒரு சர்டன் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 3 ட்ரேடிங் டேஸ். அதாவது என்னன்னா, இந்த எவாலுவேஷன் ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 8% டார்கெட்ட வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் ட்ரேட் பண்ணியாவது பண்ணியிருக்கணும். இப்போ ஜஸ்ட் இன் கேஸ் நீங்க ஒரே நாள்ல பண்ணிட்டீங்க, இல்ல 2டே நாள்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட சேலஞ்ச் வந்து ஃபெயில் ஆயிடும். நீங்க வந்து திருப்பியும் அமௌண்ட் பே பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? அண்டு இன்னொரு ரூல் பார்த்தீங்கன்னா, 5% மேலே லாஸ் போகக்கூடாது அக்கௌண்ட்டு. இது வந்து டெய்லி லாஸ். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு மார்னிங் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? 3% லாஸ் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து அது வந்து 12 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். உங்களுக்கு நீங்களோட அந்த லாஸ் ரிசெட் வந்து டெய்லி லாஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 5%ல் வந்து நீங்கள் ஒரு 3% காலையில் ஒரு 10 o'clock நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த நாள் 10 வரைக்கும் மீதி 2% மேலே நீங்கள் லாஸ் 2% தான் உங்களுக்கு லிமிட்டு. ஸோ 2% தாண்டி ஒரு 0.1% நீங்கள் லாஸ் பண்ணால் கூட அக்கௌண்ட்டு வயலேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்து மேக்ஸிமம் லாஸ். மேக்ஸிமம் லாஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக அந்த அக்கௌண்ட்டில் வந்து 10% மேலே லாஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அக்கௌண்ட் வயலேட் ஆகிட்டு அக்கௌண்ட் நீங்கள் வந்து சேலஞ்ச் வந்து ஃபெயில் ஆகிடுவீங்க. இது எப்படி ப்ரோ அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஒரு 4% லாஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? டெய்லி லாஸில் உங்களுக்கு 1% தான் மீதி இருக்குது. அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6% மீதி இருக்கும். ஸோ திருப்பி நீங்கள் அடுத்த நாள் ஒரு 4% லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 8% நீங்கள் மொத்த அக்கௌண்ட்டில் லாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ மீதி உங்கள் கையில் இருக்கிறது 2% தான். அது உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ்லேயும் சரி டெய்லி லாஸ்லேயும் சரி நீங்கள் 2% பண்ணிங்கனாலே அக்கௌண்ட் வந்து வயலேட் ஆகிடும். இது வந்து லெவரேஜ் கேஸ். லெவரேஜ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ லெவரேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க ஃபண்ட்ஸை விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து 1:100 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 10 ருபீஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் 1000 ருபீஸ்க்கு ஒர்த்தான மார்ஜின் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்க்கு வந்து 1:100 டைம்ஸ் லெவரேஜ், இண்டிசஸ் வந்து 1:20, மெட்டல்னால் வந்து இந்த கோல்டு, நான் கோல்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். மெட்டலுக்கு வந்து 1:30 டைம்ஸு, எனர்ஜிஸ்க்கு வந்து 1:10, கிரிப்டோக்கு வந்து 1:2. இதுதான் வந்து இவங்களோட லெவரேஜ் கணக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன ஆகும்னா உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து அன்லாக் ஆகும். இது எப்படி அன்லாக் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஓகே, இது என்னோட அக்கௌண்ட் தாங்க. இது நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது மட்டும்தான் அன்லாக் ஆகிருக்கும். இதை நீங்கள் பாஸ் பண்ண அப்புறம் தான் இந்த இது உங்களுக்கு அன்லாக் ஆகும். இதை நீங்கள் பாஸ் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 3 டேஸ் ட்ரேட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 5% மேலே டெய்லி லாஸ் பண்ணக்கூடாது. அண்டு 10% மேலே ஓவரால் அக்கௌண்ட் மேலே வந்து உங்களால் லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டார்கெட் வந்து இதை விட கம்மி. ஸோ 5%. ஸோ இதில் ஒரு 8%, இதில் ஒரு 5% நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13% நீங்கள் பண்ணணும். 13% நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து அன்லாக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 அக்கௌண்ட்டில் அதே தான். இந்த 2 அக்கௌண்ட்டில் பண்ண ப்ராஃபிட்ஸ் உங்களால் விட்ரா பண்ண முடியாது. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அக்கௌண்ட் ப்ரீச் பண்ணிட்டீங்க, லைக் லெட்ஸே நீங்கள் வந்து லாஸ் வந்து டெய்லி லாஸ் அதிகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது மட்டும் உங்களுக்கு ஃபெயில் ஆகாது. இந்த 2 ஸ்டெப்புமே ஃபெயில் ஆகிடும். நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ ஸ்டேஜ் 1 நான் பாஸ் பண்ணிட்டேன், ஸ்டேஜ் 2ல் தான் ஃபெயில் ஆகிட்டேன், அப்போ ஸ்டேஜ் 2 மட்டும் தான் திருப்பி பண்ணோம்னா கிடையாது. நீங்கள் ஸ்டேஜ் 1ல் இருந்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து மாஸ்டர் அக்கௌண்ட். மாஸ்டர் அக்கௌண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி மச் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். லெவரேஜ் ஓகே. ரிவார்ட் ஸ்பிளிட் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து 3 டைப்பாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட்ஸ் வந்து வீக்லி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 60% ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் தான் உங்களால் விட்ரா பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் இந்த வீக் ஒரு $100 பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட் வீக்கே எனக்கு அதை விட்ரா பண்ணணும் அப்படின்னா உங்கள் கைக்கு வந்து $60 தான் வரும். மீதி $40 வந்து கமிஷன் எடுத்துப்பாங்க. நீங்கள் பை வீக்லி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80% கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் $100 பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு $80 உங்கள் கைக்கு வந்துடும், $20 கமிஷன் பிடிச்சிப்பாங்க. இதுவே நீங்கள் 30 days ஒன்ஸ் தான் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 100% ரிவார்ட் ஸ்பிளிட். நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்டில் ₹1 உங்கள் கமிஷன் எடுக்க மாட்டாங்க. $100 உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். ஸோ அப்படியே நீங்கள் அக்கௌண்ட்டு மாற்றினீங்கன்னா இதுதான். செகண்ட், இந்த 1 ஸ்டெப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ராக்டிஸ்னர் ஸ்டேஜ் இருந்துச்சு பார்த்தீங்களா, 1 ஸ்டெப்பில் வந்து அந்த ப்ராக்டிஸ்னர் ஸ்டேஜ் இருக்காது. நீங்கள் ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணிங்கனாலே டேரெக்டாக மாஸ்டரை கொண்டு வந்துடும். அண்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டியூஸ்டே எடுத்துக்கலாம்.
எவ்ரி டியூஸ்டே வந்து இதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், டியூஸ்டே வந்து 80% உங்களுக்கு வந்துடும். நம்ம இதில் டூ ஸ்டெப்பில் வந்து வீக்லி எடுத்தால் 60% தான் வந்துச்சுல, இதில் ஒன் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி எடுத்தால் 80% கொடுத்துருவாங்க. பட்டு நம்மளுக்கு என்ன கேட்ச், அதாவது டூ ஸ்டெப்புக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ டூ ஸ்டெப்பில் வந்து 10K பார்த்தீங்கன்னா $66, ஒன் ஸ்டெப்பில் வந்து $100 வரும். ஏன்னா உங்களுக்கு ரிவார்டு வந்து எல்லா வீக்கும் தராங்கல்ல, அதனால் இது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் டெய்லி லாஸ் வந்து 4%, மேக்ஸிமம் லாஸே 6% தான். ஏன்னா நம்ம இதில் பார்த்தப்போ எவ்வளோ இருந்துச்சு, 5% டெய்லி லாஸு, மேக்ஸிமம் லாஸ் வந்து 10% இருந்தது. ஸோ ஒன் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி லாஸு 4 ஓகே, இதோட டூ ஸ்டெப்போட கம்பேர் பண்ணும்போது 1% தான் கம்மியாக இருக்குது. பட் மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 4% கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 3% லாஸ் பண்ணிட்டீங்க இன்றைக்கி, ஓகேங்களா. அடுத்த நாள் நீங்கள் 3% லாஸ் பண்ணிங்கனாலே அக்கௌண்ட்டு ப்ரீச் ஆகிடும். ப்ரீச் மீன்ஸ் நீங்கள் எவல்யூஷன் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னொன்று வந்து இன்ஸ்டன்ட், ஓகேங்களா. இன்ஸ்டன்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக மாஸ்டர் அக்கௌண்ட் வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த எவாலுவேஷனும் கிடையாது, ப்ராக்டிஷனரும் கிடையாது, ஓகேங்களா. சாரி கேஸ். ஸோ டேரெக்டாக இந்த மாஸ்டர் அக்கௌண்ட் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஸ்டெப்பை விட ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும், சாரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி லாஸே 3% தான், மேக்ஸிமம் லாஸே வந்து 5% தான். இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 2% லாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த நாள் ஒரு 2% லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த நாள் 1% லாஸ் ஆச்சுனாலே அக்கௌண்ட் இதுவாகிடும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டு வந்து பை வீக்லி எடுத்துக்கலாம், 95% நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டூ ஸ்டெப்பே எடுங்க, ஓகேங்களா. ஒன் ஸ்டெப்பும் எடுக்காதீங்க அண்டு இன்ஸ்டண்ட்டும் எடுக்காதீங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சேஃபர் சைடில் இருக்கிறது தான் முக்கியம். அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8% 5%, இது வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் டைம் எடுத்து பொறுமையாக நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். பட்டு நீங்கள் அக்கௌண்ட்டு வாங்கிட்டு 1 மந்த் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணல அப்படின்னா அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு டெர்மினேட் பண்ணுறாங்க, ஆக்டிவாக இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் கூட டைம் எடுத்து பாஸ் பண்ணலாம், இந்த வயலேஷனில் எதுவும் பண்ணாமல் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஒன் ஸ்டெப்பு இன்ஸ்டன்ட் எதுவுமே வேணாம், ஸ்கிப் பண்ணுறேங்க. டூ ஸ்டெப்லேருந்து ஆரம்பிங்க. என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஐடியா எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப்பில் இருங்க. நீங்கள் 5K அக்கௌண்ட் கூட எடுங்க. 5K அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் $36 தான் வருது. 3147, 3150 வச்சுக்கோங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுங்கள். இதில் இருந்து அமௌண்ட்டை காசு வெளியில் எடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி 10K வாங்குங்க. அதுக்கப்புறம் 25K 50K 100K உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ இதில் வந்து இன்னொரு இது என்னென்னா, நீங்கள் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000 ஆரம்பிச்சு நீங்கள் ஒரு 10K அக்கௌண்ட் வரைக்கும் போயிட்டீங்க வைங்க. லைக் 5K ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்க, இதில் பாஸ் பண்ணி சம்பாரிச்சுட்டு அதில் வந்த காசை வச்சு $66 வச்சு இந்த 10K அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு பேமெண்ட் 10% எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதுவே 87,000 வருது. 10,000 அக்கௌண்ட்டில் வந்து 10% பார்த்தீங்கன்னா $1,000 வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 87,000 கிட்ட வருது கையில். அண்ட் ஆல்சோ நம்ம ஓன் ஃபண்ட்ஸ் வச்சு பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே இப்போ 8 lakhs ஒருத்தங்க வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மிடில் கிளாஸ் பையன்கிட்ட இருக்கவே இருக்காது. மிடில் கிளாஸ்ன்னு இல்லை, நார்மலாக ஒரு ஃபேமிலி டீசெண்டான ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே 8 lakhsன்றது பெரிய அமௌண்ட்டு ட்ரேடிங்கில் போடுறது, கரெக்டுங்களா. ஸோ இதில் அது ஒன்று நம்மளுக்கு அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெட்ஸே 2 ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் வந்து 1 lakh அவனோட ஓன் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறான், இன்னொருத்தன் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறான் அப்படின்னு வச்சுப்போம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 1 lakh இருக்கவன் ட்ரேட் பண்ணுறத விட நீங்கள் இதில் வந்து $5,000, அதாவது 4 lakhs அக்கௌண்ட்டு நீங்கள் 3 அக்கௌண்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட 12 lakhs கிட்ட கேபிட்டல் இருக்கும். நீங்கள் லாஸ் ஃபுல்லாக பண்ணாத வரைக்கும் அந்த 12 lakhs உங்ககிட்ட இருக்கும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வருது, 5K அக்கௌண்ட் வந்து 36 30 $120 வச்சுப்போம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே 10,000 தான் வருது. ஸோ 10,000க்கு நீங்கள் 3 அக்கௌண்ட் வாங்கிட்டீங்க வைங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட் லாஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் கையில் இன்னும் மீதி 2 அக்கௌண்ட் இருக்கும். பட் அந்த 1 lakhோட பர்சனல் ஃபண்ட்ஸ் போட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் 30,000 லாஸ் ஆச்சுன்னா முடிஞ்சிருச்சு, மீதி 70,000 தான் இருக்கும். இன்னொரு ஒரு 30,000 லாஸ் பண்ணுறாங்கன்னா 60,000 லாஸ் ஆகிட்டு மீதி 40,000 தான் கையில் இருக்கும். ஸோ இன்னொரு வாட்டி லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சாரி அவனுக்கு வந்து ட்ரேட் பண்ணவே காசு இருக்காது, மீதி 10,000 தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அது ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு 3,000 தான் போச்சு, கரெக்டுங்களா. திருப்பி மீதி 2 அக்கௌண்ட் இருக்குது, அதுலேயும் ஒரு அக்கௌண்ட்டு போச்சுன்னா உங்களுக்கு 6,000 தான் ஓவரால் லாஸே இருக்குது. இப்போ நீங்கள்
லெட்ஸே ரொம்ப நெகட்டிவாக பேச வேணாம். நீங்கள் 3 அக்கௌண்ட்டு ஃபெயில் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு லாஸ் ஆனது பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 தான். பட் அந்த இடத்துல அவன் பாருங்கள் 3 லாஸ் பண்ணதுக்கு அவனுக்கு ஆன லாஸ் பார்த்தீங்கன்னா 60,000 50,000 கிட்ட ஆயிருக்கும். ஸோ இது சேஃபஸ்ட் வே. அண்டு ஸோ என்னை கேட்டிங்கன்னா நான் இது நம்ம இந்தியாவில் இருக்கோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் வந்து இல்லீகல் தான், இன்னி வரைக்கும் எதுவுமே ரெகுலேட்டே பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஃபாரெக்ஸை நம்ம டேரெக்டாக ஃபண்ட்ஸ் போட்டு பண்ணுறதுன்றது இப்போ வரைக்குமே லீகல் கிடையாது. பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபண்ட்ஸ் போட்டு ட்ரேட் பண்ணல, நீங்கள் வந்து ஒரு சேலஞ்ச் தான் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இது வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்குது நம்ம இந்தியாவிலேருந்து ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ சொன்ன வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மீதி போயிட்டு நம்ம கமெண்ட்ஸில் போயிட்டு பார்ப்போம் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹிடன் ரூல்ஸ் ஆஃப் ப்ராப் ஃபார்ம் வீடியோ போடுங்க ப்ரோ. இது ஓகே, ஹிடன் ரூல்ஸ் ஆஃப் ப்ராப் ஃபார்ம் வீடியோ. ஸோ ஹிடன் ரூல்ஸ்னால் இதில் பெருசாக இது இல்லை கைஸ். நீங்கள் ரூல்ஸ் இதில் போய் பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5% 10% வந்து மேக்ஸிமம் லாஸ் பண்ணக்கூடாது அது இருக்குது பார்த்தீங்களா. அது இல்லாமல் இன்னொரு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதிலே ரூல்ஸ் டேபிள் தனியாக இருக்கும். டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் இருக்குங்களா. ஸோ இதுலேயே போய் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி, நோ நீட் டு ரஷ். பார்த்தீங்களா, யூ டோன்ட் பில்ட் எ லைஃப் இன் எ டே. இது வந்து நீங்கள் அன்லிமிட்டட் டைம் நான் சொன்னேன் உங்களுக்கு. நீங்கள் அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் பொறுமையாக டைம் எடுத்து கூட பாஸ் பண்ணி ஒரே சென்ட் ரெக்கார்டாக தான் பார்த்துருக்கேன் கரெக்டாக. ஓகே. ஸோ 2 மாதம் 3 மாதம் கூட டைம் எடுத்து நீங்கள் பொறுமையாகவே கிளியர் பண்ணிக்கலாம், ரொம்ப அவசரப்படுங்க. ட்ரேடிங் பிஹேவியர் அண்ட் ரூல்ஸ். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அந்த 3 ட்ரேடிங் டேஸ் நான் சொல்லிவிட்டு உங்ககிட்ட மேக்ஸிமம் 5 லாஸ் 10 லாஸ் லிமிட்டு. அண்ட் இன்னொன்று வந்து இதில் என்னென்னா கைஸ், நீங்கள் வந்து இந்த எவால்யூஷன் ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த ஃபாரெக்ஸில் வந்து ஒரு இது இருக்குது. இப்போ ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி இந்த வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து யூஎஸ்டி கரன்சி பேஸ்டு. இப்போ நான் வந்து கோல்டு ட்ரேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து இப்போது ஜாப்பனீஸ் எண்ணு இல்லை ஆஸ்திரேலியன் டாலர்லாம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இதோட நியூஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இன்றைக்கி வந்து நாளைக்கு வச்சுப்போ, நாளைக்கு வந்து நான் கெனடியன் டாலர் வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைமில் வந்து நீங்கள் எவால்யூஷன் இது அப்போ ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன மீனிங்னா ஹை இம்பேக்ட் நியூஸ். ஸோ இந்த நியூஸ் அப்போது மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எவால்யூஷன் டைமில் ட்ரேட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் மாஸ்டர் அக்கௌண்ட் வந்த அப்புறம் நீங்கள் இந்த டைமில் இந்த 7 o'clock இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைமில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டு வயலேட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் வயலேட் ஆச்சுன்னா திருப்பி ஸ்டெப் 1 ஆரம்பிக்கணும். ஸ்டூடெண்ட்டு முடிச்சுட்டு திருப்பி ப்ராக்டிஷனர் முடிச்சுட்டு திருப்பியும் தான் உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட்டே அன்லாக் ஆகும். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட்டு பாஸ் பண்ண அப்புறம் 7 PM இருக்குது பார்த்தீங்களா, 7 PMக்கு 10 minutes முன்னாடி ட்ரேட் பண்ணக்கூடாது, 10 minutes அப்புறம் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது 6:50 7:10 வரைக்கும் ட்ரேட் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நியூஸ் இருக்குன்னா அன்றைக்கி ட்ரேடே அந்த 7 இருக்குது வைங்க, நான் ஏதாவது பொசிஷன் வச்சுருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 5 o'clock க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுற மாதிரி பார்த்துருவேன். ஏன்னா அதுதான் சேஃப். நம்ம போயிட்டு இந்த வாலட்டைலான இருக்க நியூஸில் போயிட்டு மாட்டிக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக வயலேட் ஆகிடும், அக்கௌண்ட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த நியூஸ் டைம் அப்போது போட்டிருப்பாங்க. அண்ட் இன்னொன்று இருக்குது, இப்போ நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த நீங்கள் ஓப்பன் பண்ண பொசிஷன் வந்து ஒரு இப்போ 7 o'clock நியூஸ் இருக்குன்னு வைங்க, நீங்கள் ஒரு 5 hours முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டீங்க. அதாவது காலையில் ஒரு 9 o'clock 10 o'clock பொசிஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 7 o'clock தான் கரெக்டாக டார்கெட் போகுது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ட்ரேடே வந்து 7 o'clock நியூஸ்னால் 7க்கு தான் எடுக்கிறேன்னா அக்கௌண்ட் வந்து வயலேட் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்டில் மட்டும்தான். எவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு பிரச்சனை கிடையாது. பட் எவாலுவேஷன்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போ எவாலுவேஷன் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து தானே ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து எதெல்லாம் ட்ரேட் பண்ணலாம், ஃபாரெக்ஸ் பண்ணலாம், மெட்டல்ஸு, இண்டெக்ஸு, எனர்ஜிஸ், கிரிப்டோ கரன்சி பண்ணலாம். அண்டு ஓகே, இப்போதைக்கு ரிஸ்க்கு இவ்வளோதாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்னா என்னென்னா நிறைய சின்ன 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 லாட்ஸ் நீங்கள் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. சாரி கேஸ். ஸோ ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வரும்போது கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த டேட் அன்றைக்கி வயலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போதே அதை சொல்லியிருந்தா வச்சு அந்த மந்த் எண்ட் வரைக்கும் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ கரெக்டாக உங்களுக்கு பே அவுட் வரும்போது ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ ஆல்கோ யூஸ் பண்ணக்கூடாது இதில். ஓகேங்களா? அதுவும் கிடையாது. அண்டு ஓகே, அடுத்த கமெண்ட் என்ன போட்டிருக்காருன்னு பார்ப்போமா. பே அவுட்டு வந்துருச்சு ப்ரோ. அது கம்யூனிட்டி போஸ்ட்லேயே போட்டிருந்தேன் நான் பே அவுட்டு, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனாமே உங்களுக்கு இதுலேயுமே காட்டுறேன். ஓகே, நான் இது அக்கௌண்ட் அப்டேட்டில் ஃபைனலாக காட்டுறேன் உங்களுக்கு. நான் அதுக்கப்புறமா மீதி பண்ணுறேன். அடுத்து ஃபண்டிங் டிப்ஸு
ஸ்கேலிங் பிளான். ஓகே கைஸ், இந்த ஸ்கேலிங் பிளான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. ஓகேங்களா, இதை நான் சொல்லணும்னு தான் நினச்சேன். ஸோ இதில் வந்து ஸ்கேலிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோம் பேஜ் போகிறீங்க வைங்க. இதில் வந்து லெட்ஸே நீங்கள் ரிவார்ட் ஸ்பிளிட், இதில் வந்து ஹாட் சீட்டுன்னு ஒன்று இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன். நீங்கள் புதுசாக ட்ரேட் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஓகே, ஒரு அக்கௌண்ட் ப்ளோ ஆனாலும் நீங்கள் நிறைய அமௌண்ட் செலவு பண்ணல, மீதி இன்னொரு அக்கௌண்ட் கூட வாங்கி கற்றுக்கலாம். பட் நான் அக்கௌண்ட்டு பாஸ் பண்ணதே பெரிய விஷயம்னு நினச்சிங்கன்னா இதில் காசே சம்பாதிக்க முடியாது. இது வந்து நான் வந்து உங்களுக்கு சில விஷயம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எல்லாமே பாசிட்டிவாக சொல்லக்கூடாது, இருக்கிறது சொல்லணும்னா தான் உங்களுக்கும் அந்த சீரியஸ்னஸ் புரியும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் இந்த அக்கௌண்ட்டே பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டே இதில் எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இதில் ஸ்கேலிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லான்ச் பேட் லெவல் 1 ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா 4 சக்ஸஸ்ஃபுல் ரிவார்டு வந்து விட்ரா பண்ணணும். நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4 வாட்டி பேமெண்ட் எடுக்கணும். அண்டு வந்து ப்ராஃபிட் வந்து 10% அந்த அக்கௌண்ட்டில் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அப்போ பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கேபிட்டல் வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ட்ராடவுன் லிமிட் வந்து 1% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ராடவுன் லிமிட் 1% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெய்லி லாஸு மேக்ஸிமம் லாஸ் இருக்குப்பா. இதில் வந்து 1%, அதாவது மேக்ஸிமம் டெய்லி லாஸ் 6% பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் லாஸ் வந்து 11% வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து அசண்டர், இது வந்து செகண்ட் லெவல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரிவார்டு எடுத்துருக்கணும். இது ஒரு 4 ரிவார்டாக, இதில் வந்து 8 சக்ஸஸ்ஃபுல் ரிவார்டு எடுத்த அப்புறம் அக்கௌண்ட்டில் 20% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா கேபிட்டல் வந்து 30% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு $10,000 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் வந்து $10,300 ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து மேக்ஸிமம் ட்ராடவுன் லிமிட் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 1% இது பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் 2%. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு மேக்ஸிமம் டெய்லி லாஸ் வந்து 5லேருந்து 7% வந்துடும். மேக்ஸிமம் லாஸ் வந்து 10லேருந்து 12% வந்துடும். ஓகே, அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரையல் பிளேசர், இது வந்து லெவல் 3. இது லெவல் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 சக்ஸஸ்ஃபுல் ரிவார்டு எடுக்கணும், 30% டோட்டல் ப்ராஃபிட் எடுக்கணும். இது எடுத்திங்கன்னா என்ன ஆகுனா கேபிட்டல் வந்து 40% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 10,000லேருந்து 10,400 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்து 13% ஆகிடும். உங்களுக்கு வந்து இப்போ அதுதான் ஃபஸ்ட்டு 10 இருந்துச்சு, அப்புறம் 12 இருந்துச்சா, இதில் வந்து 13% ஆகிடும். இதில் டெய்லி லாட் லிமிட் பார்த்தீங்கன்னா 10 லாட் மேலே நம்ம ட்ரேட் பண்ணுவோம். 10 லாட்லாம் ரொம்ப அதிகம். ஓகேங்களா, 10 லாட் தானான்னு பார்க்காதீங்க. நான்லாம் வந்து ட்ரேட் பண்ணும்போது பாயிண்டில் தான் ட்ரேட் பண்ணுவேன், நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 10 லாட் அதிகம், அதுலேருந்து உங்களுக்கு 30 லாட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹாட் சீட் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஹாட் சீட் அன்லாக் ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 16 சக்ஸஸ்ஃபுல் ரிவார்டு நீங்கள் எடுத்துருக்கணும். 40% ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் சீட் வந்து இனிஷியல் ஆகும். இது என்ன ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இனிஷியல் பேலன்ஸை வந்து அப்படியே டபுள் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் $10,000 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அப்படியே அதை வந்து $20,000 மாற்றிடுவாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 100K அக்கௌண்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 200K மாற்றிடுவாங்க அந்த அக்கௌண்ட்டை. இவ்வளோ இது எடுத்த பிறகு இது ஆனால் ரொம்ப கஷ்டம், பட் இம்பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் நிறைய நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த லீடர் போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், நான் காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. நம்ம வந்து நினைப்போம் ஃபாரெக்ஸ்னால் வந்து அப்ராடில் இருக்கவங்க தான் வந்து நிறைய இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் கிடையாது. லீடர் போர்ட்ஸில் நம்ம இந்தியன்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய விஷயம், பண்ண இம்பாசிபிள் கிடையாது. நீங்கள் ரொம்ப டிட்டர்மெண்டாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா கண்டிப்பாக ஹாட் சீட் எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, ட்ரேடிங்கில் சீரியஸாக இருக்கீங்கன்னா உங்களோட எய்மு ஹாட் சீட்டுக்கு தான் இருக்கணும். அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுறது தான் உங்களோட எய்முனே வைக்காதீங்க. ஓகேங்களா, அண்டு 100% ரிவார்ட் ஸ்பிளிட் உங்களுக்கு வந்து ரிவார்ட் ஸ்பிளிட்டுமே வந்து ஆன் டிமாண்ட் ரிவார்டுனா எப்படின்னா இந்த பை வீக்லி வீக்லி பே அவுட்டு மந்த்லி பே அவுட்லாம் இல்லை. நீங்கள் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணுறீங்க இப்போ சரிங்களா, நாளைக்கு வந்து அதை விட்ரா பண்ணணும்னு நினச்சா நாளைக்கு அந்த ப்ராஃபிட் வந்து நீங்கள் விட்ரா பண்ணலாம். ஓகேங்களா, ப்ளஸ் உங்களுக்கு 100% ஸ்பிளிட்டு. அண்டு ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டிங் கேபிட்டல் கொடுப்பாங்க. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 100Kலேருந்து 200K கிட்ட வந்துச்சுங்களா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்றப்போ 2 மில்லியன் வரைக்கும் உங்களுக்கு கேபிட்டலே இது பண்ணுவாங்க. 2 மில்லியன்னா எவ்வளோ வரும் தெரியுமா, சும்மா போட்டு பார்ப்போம் இருங்க. கிட்டத்தட்ட 17 crores வருங்க. 17 crores 47 lakhs கிட்ட உங்களுக்கு ஃபண்டிங்கே கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தெரியுமா போட்டிருப்பீங்க, வெறும் $470. $470 நீங்கள் இன்வெஸ்ட், அதாவது 41,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி
இந்த ஹாட் சீட்டுக்கு தேவையான எல்லா இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17 க்ரோஸ்க்கு ஒர்த்தான அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் பார்க்க பெருசாக தான் இருக்கும், கேட்கவும் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் இருக்கும். பட் நான் அப்போ சொன்னது தான் எப்பயும் சொல்கிறேன். உங்களுக்கு டிட்டர்மெண்ட்டாக இருக்கீங்க, பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் அக்கௌண்ட்டு பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம் தயவு செஞ்சு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ அடுத்து வேறு என்ன டவுட் கேட்டிருந்தாங்க பார்ப்போமா? 5 இயர்ஸில் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஆக்சுவலாக 5 இயர்ஸும் பார்த்தீங்கன்னா இதுதாங்க, அதுவும் ஒரு ட்ரேடிங் ஃபண்டட் ஃபார்ம் தான். 5 இயர்ஸ் நான் ஏன் ட்ரை பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் ப்ரோக்கரேஜ் இல்லை ட்ரேடிங் டெர்மினல் வந்து சி ட்ரேடர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் 5 இயர்ஸில் வந்து மெட்டா ட்ரேடர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நான் 5 இயர்ஸ் வாங்காமல் ஃபண்டிங் பிப்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் 5 இயர்ஸும் ட்ரை பண்ணி சொல்கிறேன் உங்கள்கிட்ட ரிவ்யூ. ஓகேங்களா? அண்டு வேறு என்ன, கோட் ப்ராப் ஃபார்ம் சுத்தமாக ஐடியா இல்லை ப்ரோ. விட்ராவல் ஓடிபி சவுண்ட் லோவாக இருக்குது. இது இந்த வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான். இது வந்து என்னோட அக்கௌண்ட் ஸ்டாட்ஸ். நான் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஐடியா சொல்கிறேன் எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு. என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஃபேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் 8% பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 8% எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 டேஸில் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து எனக்கு என்னென்னா மார்க்கெட் நல்லா இருந்துச்சு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா. ஓகேங்களா? ஸோ 100% வின் ரேஷியோ, அதாவது என்னென்னா எனக்கு ஒரு நாள் கூட லாஸே ஆகாமல் இதுவாகிடுச்சு. அண்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 5% பண்ணல 5%, அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய லாஸ் ஆகிடுச்சு. இது வந்து என்னோட தப்பு தான். நான் மார்க்கெட் எதுவுமே சொல்ல விரும்பலை. என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் என் மிஸ்டேக் தான் இது. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 டேஸில் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு பே அவுட் எடுத்துகிறேங்க. கிட்டத்தட்ட இது $500 இருந்துச்சு. $500 வந்து நீங்கள் இது கொடுத்தீங்கனாலே வரும், சர்டிஃபிகேட் லிங்க் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் இது வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து எனக்கு $500 ஆக்சுவலாக என்னோட ப்ராஃபிட். 20% வந்து அவங்களோட ரிவார்ட் ஸ்பிளிட்டு. 500ல் 20னா 100%, அது பிடிச்சிட்டாங்க. மீதி ஒரு $10 வந்து ப்ராசஸிங் ஃபீ பிடிச்சிட்டு எனக்கு 390 தான் கைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? நான் வந்து இந்த மந்த்து 10% டார்கெட் வச்சுருந்தேன் கைஸ். பட்டு ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சொதப்பி விட்டேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் பே அவுட் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த இதுலேயே முடிஞ்சிருச்சு. அது எடுத்த அப்புறம் இங்கேருந்து ஆரம்பித்தேன். 98 40 113 ஒன்றா தான் போச்சு. அன்றைக்கி புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போட்டேன். பயங்கரமான லாஸ். அதாவது அக்கௌண்ட்டில் வந்து 4% கிட்ட லாஸ் ஆகிடுச்சு கைஸ். ஆக்சுவலாக என்னென்னா இந்த டைம் அப்பயே இந்த அக்கௌண்ட்டில் வந்து 390 கிட்ட ப்ராஃபிட் இருந்துச்சு பே அவுட் எடுத்த அப்புறம். அதில் ஒரு 400 போயிட்டு அக்கௌண்ட்டு ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவன் வந்துருச்சு. திருப்பி 10,000 பேக் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 19.5 அப்புறம் இது பண்ணேன். இது வந்து கொஞ்சம் லாட் சைஸ் மாற்றி போட்டேன். எல்லாமே பாயிண்டில் தான் போட்டிருந்தேன். அன்றைக்கி ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து லாட் சைஸ் அதிகமாக போட்டதுனால கொஞ்சம் லாஸ் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அதான் இந்த புது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த லாஸ் வந்தப்பே நான் மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதை விட்டுருவோம். இது 200. அடுத்து வந்து 292. அதுக்கப்புறம் $13. இது வந்து லாஸ் பெருசாக இருந்துச்சு. அதை லாஸை ரெக்கவர் பண்ணி $13 எடுத்துகிட்டு வந்தேன். இது இன்றைக்கி மார்க்கெட் ஒழுங்காக போல கைஸ். நான் என்ட்ரியில் எக்ஸிட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ வின் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 17%. நீங்கள் வந்து 100% வின் ரேஷியோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. 70% 60% வின் ரேஷியோவில் இருந்து ப்ராஃபிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. 50%, எனக்கு 50 கூட விடுங்க, 60% கீழே வின் ரேஷியோ போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா 10ல் 7 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு 70% வின் ரேஷியோ இருக்குன்னா. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியுமே, அக்கௌண்ட் வந்து 375 கிட்ட போச்சு பே அவுட் எடுத்த அப்புறம். அதுக்கப்புறம் திருப்பியும் அடி வாங்கி 10160 கிட்ட இருக்குது. இப்போ இந்த மந்த்து அதான் ஃபர்ஸ்ட் ஒரு 5%, இது ஒரு 1.6 6.6% பண்ணியிருக்கேன். அப்போ 10,000ல் அது எவ்வளோ வருது? $660 வருது. ஓகேங்களா? ஸோ அகைன் நம்ம கணக்கு போடுவோம். $660 எவ்வளோ வருது? 57,674 ரூபா நான் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் போட்ட காசு பார்த்தீங்கன்னா 10K அக்கௌண்ட்டு. ஓகேங்களா? 10K அக்கௌண்ட்டு நான் போட்ட காசு 2 ஸ்டெப் தான் எடுத்தேன். போட்ட காசு பார்த்தீங்கன்னா வெறும் $66. அப்படியே ஒரு 0 கழிச்சிங்கன்னா 5,700 ரூபா கட்டி 57,000 ரூபா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? என்ன கேட்டிங்கன்னா இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஃபண்டட் ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்டேருந்து வர காசை வச்சே தான் அவங்கக்கிட்ட வாங்கிட்டே இருக்கணும். இப்போ நிறைய பேர் காசே இல்லாமல் ட்ரேட் பண்ணணுன்னே, இது காசே இல்லைன்னு என்னடா இது 5,000 ரூபா கட்ட சொல்கிறேன்னு கேட்பீங்க. கரெக்டாக தான். பட் நீங்கள் இதை ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ அது லிட்டரலாக ஃப்ரீ தானே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு. ஸோ அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகேங்களா?
ஸோ அடுத்து வேறு என்ன மிஸ் பண்ணியிருக்கேன், வேறு டவுட்ஸ் அவ்வளோதான். அண்ட் அக்கௌண்ட்டு 6.6% பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரிவார்ட்ஸ் நம்ம எப்படின்னா இதில் போயிட்டு இதில் அண்ட் அகைன் கைஸ் நான் வந்து லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் என்னோடய ரெஃபரல். அது யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஆஃபர் வரும். பட்டு ப்ளஸ் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரெஃபரலில் வந்து எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பேர் வாங்கியிருக்காங்க என்னோட லிங்க். லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தப்போ ஒருத்தர் தான் வாங்கியிருந்தாரு. இன்னொரு வீடியோ போட்ட அப்புறம் 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ஏன்னா விட்ரா பண்ண முடியல, இன்னும் எவ்வளோ அமௌண்ட் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த அமௌண்ட்டு விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ என் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இது வரும். லைக் லெட்ஸே வந்து நீங்கள் எங்கடா போச்சு, ஓகே, அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு $66 இதில் ஒரு $5 $6 கிட்ட உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா. அண்டு நெக்ஸ்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுட்டு. அடுத்து லீடர் போர்ட்ஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கும் லீடர் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ $5,000 அக்கௌண்ட்டுக்கு இருக்குது, 10,000 அக்கௌண்ட்டுக்கு 10,000 இருக்குன்னு வைங்க. இது லீடர் போர்ட் பார்த்தீங்கன்னா 30% பண்ணியிருக்காங்க. அவன் தான் ஃபஸ்ட்டில் இருக்கான் லீடர் போர்டில். இதெல்லாம் யூஏ, இந்த லோகேஸ்வரன் வந்து இந்தியன் தான், 14% பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக கேஸ் அடுத்த மாதம் நம்ம லீடர் போர்டில் வருவோம். இந்த மாதமே வர வேண்டியது, நல்லா பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு கொழுப்பு வேலை பார்த்ததால தான் இந்த பிரச்சனை ஆகிடுச்சுன்ற மாதிரி தான். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்க இந்த $400 மட்டும் நான் லாஸ்ட் போகாமல் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட வந்துட்டுருக்கும். அட்லீஸ்ட் ஒரு கடைசியிலையாக இருந்திருப்பேன். சரி விடுங்க, நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக வந்துடலாம். ஸோ $10,000 அக்கௌண்ட் லீடர் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 11%. டாப் 25 நீங்கள் 10%, லெட்ஸே ஒரு 13% நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே லீடர் போர்டில் வந்துடுவீங்க. ஸோ இவரும் இந்தியன் தான். ஸோ இந்தியன்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு வரும். ஸோ இதுதான் எய்ம் பண்ணுறது, அக்கௌண்ட்டை பாஸ் பண்ண எய்ம் பண்ணாதீங்க, பெருசாக எய்ம் பண்ணுங்கள். லீடர் போர்டு வரணும், ஹாட் சீட்டில் வரணும், அந்த மாதிரி எய்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ட்ரேஸ் ட்ரேடரு இப்போ திருப்பியும் அவ்வளோதான். நான் இந்த மந்த் இன்னையோட முடியுதா, ஸோ இன்றைக்கி வந்து நான் விட்ராவல் போட்டுருவேன். ஓகேங்களா. இங்கே ரிவார்ட்ஸ் போயிட்டு எப்படி விட்ராவல் போடணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இது பண்ணுறேன். நீங்கள் போகிறீங்களா, அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் 1% இனிஷியல் பேலன்ஸ், அதாவது நீங்கள் வந்து $10,000 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதில் 1% ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா தான் விட்ரா பண்ண முடியும். ஸோ நான் 160 பண்ணியிருக்கேன். 160 பேமெண்ட் வந்து மேக்ஸிமம் நீங்கள் கிரிப்டோவில் எடுத்துக்கோங்க கைஸ். ஓகேங்களா. நீங்கள் கிரிப்டோவில் வந்து என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். உங்களுக்கு கிரிப்டோவில் எடுக்கிறீங்களா, இங்கே வந்து உங்கள் வாலெட் அட்ரஸ் போட்டு எல்லாமே நீங்கள் அக்ரி கொடுத்துட்டீங்கன்னா இதில் வரும் பாருங்கள். வயலேட்டட் ப்ராஃபிட்னா என்னென்னா, நீங்கள் வந்து தப்பான ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா நியூஸ் டைம் அப்போ ட்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து வயலேட்டட் ப்ராஃபிட்டில் வந்துடும். ஓகேங்களா. ரிவார்ட் பர்சன்டேஜ் வந்து 80%. எலிஜிபிள் அமௌண்ட் 160 நம்ம எடுத்துக்கலாம். 160.3 போடுவோம். அப்போது ஃபுல் அக்கௌண்ட்டு இதுக்காக வரட்டும். ப்ராஃபிட் ஸ்பிளிட் நமக்கு வந்து ஒரு $128 வருது, அவங்களுக்கு $32 ஸ்பிளிட்டு. சர்வீஸ் ஃபீ வந்து ஒரு $10. ஸோ $118 நம்மளுக்கு கைக்கு வரும், விச் இஸ் 10,300. பரவாயில்லையே, 10,300 நம்ம கைக்கு வரும். ஸோ இந்த மாதம் வந்து 6.6%ல் முடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகுங்க. அதாவது நீங்கள் வந்து 2 வழி இருக்குது. நீங்கள் கிரிப்டோவில் வந்து P2Pன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. P2P வந்து நான் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் பேர் சொல்ல விரும்பல. இந்த கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்ம்லலாம் போயிட்டு நீங்கள் P2P பண்ணும்போது இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுறது அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணுறேங்க. என்னை கேட்ட வரைக்கும் சேஃபஸ்ட்டு வே அப்படின்னா P2P ஏஜென்ட் வந்து யாராவது இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இதை வந்து இந்த கிரிப்டோ இதில் வந்து உங்களோட கோல்டு வாலெட் சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் போட்டிங்களே வரும். கோல்டு வாலெட்டு இல்லை ஹார்ட்வேர் வாலெட்டோ வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மாற்றிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு P2P ஏஜென்ட் கிட்ட வாங்கிட்டு நீங்கள் அக்கௌண்ட்லேயோ கேஷாவோ வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து சேஃபஸ்ட்டு மெத்தடு. நீங்கள் தயவு செஞ்சு அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு P2P பண்ணி செல் பண்ணுறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறேங்க. அண்ட் ஆல்சோ அக்கௌண்ட்டு எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அக்கௌண்ட் இருக்குங்களா டாலர்ஸில் இருக்குது, எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே நம்ம இங்கே போகிறோம், ஹோம் பேஜ். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நியூ சேலஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு வைங்க. இந்தியா கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்டெப்பாக 2 ஸ்டெப்பாக இது 2 ஸ்டெப் வச்சுக்கோங்க. ஃபண்டிங் டிப்ஸ் ப்ரோ கொடுத்துடாதீங்க. ஓகேங்களா. ப்ரோ வந்து வெறும் ஃபண்டிங் டிப்ஸ் கொடுங்க. இது வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் கேஸ். மேட்ச் ட்ரேடர் வந்து ஃப்ரீ தான், பட் நான் வந்து இப்போ சி ட்ரேடர் வந்து நான் யூஸ் பண்ணும்போது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு கேஸ். இப்போ வந்து ஒரு $10 எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. மேட்ச் ட்ரேடர்லேயே கூட கற்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மேட்ச் ட்ரேடரில் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அக்கௌண்ட் வாங்கும்போது கூட சி ட்ரேடர் வாங்கிக்கோங்க. நான் சி ட்ரேடர் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் சொல்கிறேன். இதில் வந்து அக்கௌண்ட் சைஸு ஐ எம் நாட் ஏ யூஎஸ் சிட்டிசன் இது கொடுத்துட்டு இதை சூஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு இதுவாகிடும். ஓகேங்களா. ஸோ அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் வந்துடும். மேக்ஸிமம் வந்து இதில் வந்து கார்டு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கார்டு இருக்கும், பட் ஃபாரினில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட கார்டெலாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன் கார்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணல.
ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிங்கன்னா கிரிப்டோ பேமெண்ட்டே பண்ணுங்கள். யூஎஸ்டிடியாக இருக்கும், அந்த பேமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அக்கௌண்ட்டு வாங்கணும், லைக் யாருக்காவது வாங்கணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அக்கௌண்ட் கூட வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி தான் அக்கௌண்ட்டும் வாங்கணும். ஓகேங்களா கைஸ்? ஸோ மேக்ஸிமம் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்டு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் விடுங்க. எனக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல சந்தோஷம்தான்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கும் இதில் ஒரு ரிவிஷன் ஆன மாதிரி ஆகிடும். எனக்கு பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீச் பண்ணுறது பிடிக்கும் எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஸோ எதாவது இருக்குன்னா பாருங்கள், கண்டிப்பாக அக்கௌண்ட்லாம் பாஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராப் ஃபர்ம்ன்றதெல்லாம் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க, காசு இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு பெரிய இது கிடச்சிருது, இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும், என்கிட்ட காசு இல்லை பட் எனக்கு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா பெஸ்ட்டு ப்ராப்ஃபார்ம் தான். ஸோ எந்த ப்ராப்ஃபார்ம்னாலும் நீங்கள் இதில் போய் பாருங்கள். அண்ட் ஆல்சோ கடைசியாக ஒன்று கைஸ், நீங்கள் வந்து இதுதான் கோல்டனை பற்றி பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு அனாலிசிஸ் கோல்டை பற்றி போடணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் வந்து அனாலிசிஸ் கூட போடுறேன் ரெகுலராக, பிரச்சனை கிடையாது. ஏன்னா கண்டென்ட்டு பார்த்தீங்கன்னா இது எடுக்கலாம், வீக்லி ஒன்ஸு 2 வீக்ஸ் ஒன்ஸ் கூட ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கும், கண்டிப்பாக ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாக போடலாம். உங்களுக்கு அனாலிசிஸ் வேணும், ஏன்னா நான் புதுசாக இருக்கவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்னு கற்றுப்பீங்க. பட் உங்களுக்கு இல்லை ப்ரோ ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஒரு இன்னொருத்தரோட வியூ இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுவும் வீடியோ போட பார்க்குறேன். ஓகே ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஃபண்டிங் டிப்ஸ்னால் என்ன, ஐ மீன் ப்ராப் ஃபார்ம்னா என்னன்னே தெரியலன்னு சுத்தமாக ஐடியா இல்லாமல் இருக்காங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இப்போ இருக்க பேமெண்ட்டு நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், கம்யூனிட்டியில் போஸ்ட்டு போடுறோம். ஓகேங்களா? 160 இந்த 160.3 வந்து எடுத்துகிட்டு ப்ராசஸ் ஆன, என்னடா இது, ஓகே 160.3 வந்து நான் எடுத்துகிட்டு ப்ராசஸ் ஆன அப்புறம் கம்யூனிட்டியில் போஸ்ட்டு போடுறேன். ஓகேங்களா கைஸ்? ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.